துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இளம் பெரியார், அவர் என்ன சாதிச்சிட்டாரு இளம் பெரியார்ன்ற ஒரு பட்டத்தை அவருக்கு சூட்டுறாரு சார். தலைவர்களை நம்ம எப்படின்னா எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். அவங்கள நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இழிவுபடுத்தக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அந்த எழுச்சி பயணம் பிரச்சாரத்தை அப்போ என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மேடையிலும் தவறாம அவர் சொன்ன வார்த்தை என்னதுமா, இந்த பக்கத்துல நிக்கிறார் பாருங்க, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம். திரு உதயநிதி பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, முதலமைச்சர் வர முடியாது, கட்சி தலைவர் வர முடியாது, நாங்க தான் மன்னர் ஆட்சி, நாங்க தான் ஆளுவோம், நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இதை நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் கூட ஆகலாம், நான் முதலமைச்சர் ஆகணும். எதிர்ப்பு கட்ட பஞ்சாயத்து நிறையா, நில அபகரிப்பு நிறையா. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இளம் பெரியார், அவர் என்ன சாதிச்சிட்டாரு இளம் பெரியார்ன்ற ஒரு பட்டத்தை அவருக்கு சூட்டுறாரு சார். தலைவர்களை நம்ம எப்படின்னா எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். அவங்கள நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இழிவுபடுத்தக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதானே. ஏன்னா பெரியார் அப்படின்றவரோ, பேரறிஞர் அண்ணா அப்படின்றவரோ, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றவரோ, கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறோ, கக்கன் அப்படின்றவங்களோ இல்லைன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு எடுத்தால் கூட சரி, இவர்களெல்லாம் காலத்தை கடந்த தலைவர்கள். அவர் கூட ஒருத்தரை ஒப்பிடணும்னா நம்ம எந்த நிலைமையில வச்சு ஒப்பிடவும் முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர்கள் அவர்கள். வழியில நடக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவர்கள் வழி. இவரை போய் இளம் பெரியார் காரணம் சொல்றாரு, அவர் சின்ன வயசுல கருப்பு சட்டை போட்டிருந்தாராம். கருப்பு சட்டை போட்டுறவங்கெல்லாம் பெரியார்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெரியாரை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அடுத்தவங்க அதை விமர்சிக்கிற வழி கொடுக்குறீங்க. நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் பெரியார், நான் நடக்கிறதுக்கும் பெரியார் தான் காரணம், நான் சட்டை போடவும் பெரியார் தான் காரணம், இப்படியெல்லாம் நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி திமுக அப்படின்னு சொல்ல எதிராளிகளுக்கு வாய்ப்பாயிடுது பெரியார் விமர்சனம் பண்ணுறது. அப்போ அந்த தலைவர்களை எங்கே கொண்டு நீங்கள் நிறுத்துறீங்க? அப்போ யோசிக்க வேண்டாம் பேசுறதுக்கு. அவர் வழியில் நடக்க முயற்சி பண்ணலான்னு சொல்லலாம், அவர் சீடராக இருக்க முயற்சி பண்ணலான்னு சொல்லலாம். இவர் தான் இளம் பெரியார் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களே அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுக்கு இவர்களே வழிவகுக்கிறாங்க. நிச்சயமா செய்யறாங்கல்ல. அது நீங்க, நான் என்ன சொல்றேன், தலைவர்களை காக்கா பிடிக்கிறது பிடிங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த எல்லையை தாண்டி போய் பேசாதீங்க. இப்படிதான் காமராஜர் ஐயாவை திருச்சி சிவா பேசினாரு. காமராஜர் ஐயாவை அவர் போகிற இடத்துல ஏசி போட்டு கொடுக்க சொன்னார். கடைசி காலத்தில் கையை பிடிச்சிட்டு கலைஞ்சிக்கிட்ட இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் தான் காப்பாற்றணும், ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னார் அப்படின்னு எல்லாம் பயன்படுத்தினார்ல அந்த வார்த்தையெல்லாம். அதெல்லாம் தேவையாது சொல்லுங்கள்? அந்த மாதிரிலாம் பேசலாமா? ஒரு தலைவரை நீங்கள் உங்கள் தலைவரை நீங்கள் பாராட்டிக்கோங்க, அடுத்த தலைவரை அதுக்காக நீங்கள் கீழே இறக்காதீங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்தது அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு உதயநிதி பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டார். இளைஞர் அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல, நான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் பார்த்தீங்களா? அதை கவனிச்சிங்களா நீங்கள்? என்ன சொன்னார்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு துணை முதலமைச்சர் கேட்டார். நியாயமான கேள்வி தான். இங்கே மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இளைஞர் அணியில் இருந்து தான் இன்றைக்கி இந்த மாதிரி முன்னேறி இருக்காங்க. அதில் என்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, அது நிறைய பேர் பார்க்காம விட்டது என்னன்னா, இந்த தலைவர்கள்லாம் இளைஞர்களில் இருந்து தான் வந்தாங்க, அதனால் இவங்களில் தான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் உள்ளாட்சி உறுப்பினர், அப்புறம் கவுன்சிலருங்க, அமைச்சர்கள் கூட இதில் வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்குள்ளேருந்து ஒரு வார்டு கவுன்சிலர் வரலாம், ஒரு உள்ளாட்சி சேர்மன் வரலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாம், ஒரு அமைச்சர் கூட உங்களிலேருந்து வரலாம். ஆனா யார் வர முடியாது? முதலமைச்சர் வர முடியாது, கட்சி தலைவர் வர முடியாது. நாங்க தான் மன்னர் ஆட்சி, நாங்க தான் ஆளுவோம், நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இதை நீங்க வார்டு கவுன்சிலர் வரலாம், நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் கூட ஆகலாம், நான் முதலமைச்சர் ஆக முடியாது. அந்த வார்த்தையை சொல்லணும்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 175 சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த எழுச்சி பயணம் பிரச்சாரத்தப்போ என்ன சொன்னார்?
பக்கத்தில் நிற்கிற மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் சரி, எதிர நிற்கிறவங்களும் சரி, ஒவ்வொரு மேடையிலும் தவறாமல் அவர் சொன்ன வார்த்தை என்னதுமா, இந்த பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இவர் கட்சி தலைவர் ஆகலாம், உங்களில் யாராவது முதலமைச்சர் வரலாம், உங்களில் யாராவது கட்சி தலைவர் வரலாம், சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தை ஏன் சார் திமுக அவங்க இடமிருந்து வரவே மாற்றிக்கு? வர முடியாது. ஏன்னா அவங்க அந்த குடும்பம் மட்டும்தானே வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம அது பார்த்தோமா இல்லையா? எப்போது பேரறிஞர் அண்ணா அவர் நினச்சிருந்தா அவர் மகன் பரிமளம் கொண்டு வந்திருக்கலாம், அவர் மனைவியை துணைவியை கொண்டு வந்திருக்கலாம், அவர் உறவினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கொண்டு வந்திருக்கலாம். பிள்ளைங்க இல்லைன்றது வேற கதை. இவர்கள் ஏன் அதை முன்மொழிய மாட்டேங்கிறாங்க? இப்போ அதுக்கப்புறம் கலைஞர் கையில் வந்த பிறகு, கருணாநிதி அவர்கள் கையில் வந்த பிறகு அவர் என்ன செய்தார்னா, முதல் முயற்சியே நீங்கள் பார்த்தீங்க, மூக்கா முத்துவ திரைப்படத்தில் கொண்டு வந்து அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வரலான்னு பார்த்தாரு. ஆனால் அது வர முடியல. அடுத்த கட்டம் கலைஞர் என்ன செய்தார்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முரசொலி மாறன், அவர் அப்புறம் தயாநிதி மாறன், மூக்க அழகிரி, கனிமொழி, அப்புறம் வந்து ஸ்டாலின், எல்லாரையும் அவர் குடும்பத்தை கொண்டு வந்தார். இப்போ அடுத்து ஸ்டாலின் என்ன செய்வார்? தான் குடும்பத்தை அவர் கொண்டு வர்றார். அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இதில் வந்து இந்த ஃப்ரேமில் பெரிய அளவுக்கு அடுத்தவர்கள் வரமாட்டாங்க. தயாநிதி மாறனோ கனிமொழியோ அவங்க வராமல் தன்னுடைய குடும்பம், அடுத்த உதயநிதி, இன்பநிதி இப்படி கொண்டு வர பார்க்குறாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தில்? இல்லை மக்கள் ஏற்றுக்கிறாங்களே, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க எல்லாருமே. இப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து முடியுமா? இப்போது நேரடி தேர்தல் கிடையாது, முதலமைச்சருக்கோ நம்மளுக்கு நேரடி தேர்தல் கிடையாது. எம்எல்ஏக்கள் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் சேர்ந்து கரெக்டு. துணை முதலமைச்சர் பதவி எங்கே இருக்குது? துணை முதலமைச்சர் பதவி நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இருக்குதா? அண்டர் ஆர்டிகல் வைஸ் சீஃப் மினிஸ்டரோ வைஸ் பிரைம் மினிஸ்டரோ கிடையாது. எதுக்காக அது வச்சதுன்னா, எதுக்காக கொண்டு வராங்கன்னா, சில நேரம் கூட்டணி கட்சியை சமரசப்படுத்துறதுக்காக. கூட்டணி கட்சி இருக்கும், அந்த கட்சியை சமரசப்படுத்தணுன்னா ஒரு துணை முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்களும் கொடுத்துருவாங்க. அது பிரதமர் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நடக்கும். தேவிலாலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கடந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கும். அடுத்தது என்னென்னா, 2வது துணை முதலமைச்சர் எப்போ வரும்னா, கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். அப்போ அந்த தலைவரை சமரசம் பண்ணுறதுக்கு சில நேரம் இருக்கும். கடந்த காலத்தில் ஓபிஎஸ் கூட அப்படி கொடுத்தாங்க. கட்சிக்குள்ளே சமரசம் பண்ணுறதுக்காக ஒரு பதவியை கொடுப்பாங்க, ஒரு சீனியர், அது துணை முதலமைச்சர். இது கட்சிக்குள்ளே நெருடல் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. 3வது விஷயம் எப்போ கொடுப்பாங்கன்னா, தலைவருக்கு வயசாயிடுச்சு, அவருடைய அனுபவமும் ஆற்றலும் தேவை, ஆனால் உடம்பு பலவீனமாக இருக்கும், அவர் எல்லா இடத்துலையும் போக முடியாது. இப்போ கலைஞர் கருணாநிதி வயசான பிறகு போக முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு துணை முதலமைச்சர் ஒருத்தரை நியமித்து அது இன்சார்ஜ் மாதிரி இருந்து அவர் அதுக்கு பதில் இவர் நேராக ப்ரெசன்ஸு. இதுதான் நடக்கும். இப்போ இது 3த்தில் என்ன இருக்குது? உதயநிதி கொடுத்தாங்க சொல்லுங்கள், எதுவுமே இல்லையே. அவர்களுடைய மகன் அந்த ஒரு ஸ்தானம் தானே இருக்குது. அப்போ கிளியராக மன்னராட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்களா இல்லையா? அதுதானே முக்கியம். கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே மக்கள் வந்து மீண்டுமே அவங்களதான் இத வந்து அழகா வந்து சீமானவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் மக்கள் தான். மக்கள் நினைத்தாதான் இந்த ஆட்சியாளர்களை மாற்ற முடியும். இந்த ஆட்சியாளர்கள் ஒழுங்கா, அதாவது சரிவர அவர்களுடைய வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருப்பாரு. இப்ப மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் மாறுவாங்களா? இந்த ஆட்சியாளர்கள், அதாவது இந்த ஆட்சியை மாற்றுவார்களா அப்படின்ற நிலை தான் இப்ப இருக்கு. 2026 இந்த ஆட்சி மாறுமா சார்? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதுதான் தெளிவாக இருக்காங்க. 2 முறை மக்களும் பரீட்சை செய்து பார்த்தார்கள். எப்போனா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஜெயிக்க விடல. நீங்கள் பார்த்தீங்க, 87 டிசம்பர் 24 அவர் மறைவு வரைக்கும் கிட்டத்தட்ட 72 கட்சி ஆரம்பித்தாங்க. 77 முதல்ல ஆட்சியை பிடிச்சார். 77, 80, 84 3 முறையும் கன்சிஸ்டண்டாக முதலமைச்சர் நாற்காலியில் எம்ஜிஆர் அவர்கள் தான் உட்கார முடிஞ்சது. புரூக்லின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருந்தால் கூட சரி, படுத்துகிட்டே ஜெயிச்சவர், உட்கார வச்சாங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை கட்சி 2ஆக உடையும் போது, வாரிசு அடையாளம் இல்லாத நேரத்தில் அப்போது திமுக வந்துச்சு 89 அந்த வாய்ப்பு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 முதல் முறையாக ஜெயலலிதா அம்மா ஆட்சி கட்டில் உட்காரும்போது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த அனுபவம் இன்மையால் ஆளாளுக்கு தவறு செய்ய ஆரம்பித்தாங்க. அதை கண்காணிக்க முடியாது இவங்களால. அதற்கு பிறகு அந்த எதிர்ப்பாளையில் பார்த்தீங்கன்னா ரஜினி, மூப்பனார் ஐயா சேர்ந்த பிறகு 96 திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இல்லைனா கூட திமுக வாய்ப்பு கிடச்சிருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை கிடச்சிது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பியும் மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. கன்சிஸ்டண்டாக அதிமுக ஜெயிக்க வச்சாங்க. ஜெயலலிதா 2 முறை ஜெயிக்க வச்சிட்டாங்க. 2016, 2021
2016 2011 2011 ஒரு தடவை ஜெயிக்க வச்சாங்க. எதிர்கட்சியாக கூட வர வைக்க முடியல. யார் திமுகவில் இவர் கேப்டன் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவர். மறுபடியும் 2016 பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் இரட்டை சின்னத்தில் நின்றாங்க. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸுக்கு பிறகு அத்தனை தொகுதியிலையும் ஒரே கட்சி நின்றது இவங்க தான். நின்று ஜெயிச்சாங்க, கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டாங்க 2வது முறையும். அதற்கு பிறகு அந்தம்மா மரணம், கட்சிக்குள்ள சில சோதனைகள் எல்லாம் வரும்போது என்னாச்சு, இப்போது 2021 திமுக வருது. திமுக வரும்போது கூட 75 இடத்துல அதிமுகவால் திமுக தோற்கடிக்கப்பட்டது. அப்போ பார்த்தோம். அப்போ அது இன்னைக்கு கன்வர்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையுமே 2வது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதிமுகக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, இது வர திமுக இல்ல. ஆனா இந்த முறை திமுக இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லா எதிர்கட்சிகள் மத்தியிலும் இருக்கு. இருந்தாலும் வராது, இவர்கள் செய்கின்ற வேலையில வராதுன்னு ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒருவேளை வந்துருமோ, ஏன்னா நம்மளுடைய கூட்டணி பலத்தை வந்து அதிகப்படுத்தினால் மட்டுமே திமுகவை ஆட்சி கட்டுல இருந்து அகற்ற முடியும் அப்படின்ற நிலையில அதிமுக வந்து கூட்டணியை வந்து பலமா அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யறாங்க. அதற்கு உண்டான வேலைகளையுமே கூட்டணி கட்சிகள் வந்து சரிவர செய்யறாங்க. இந்த கூட்டணி உண்மையாவே பலமா திடமா இருக்குதா சார்? அதை 2 விஷயம் நான் சொல்றேன். இப்போ 2011 பார்த்தீங்கன்னா வெறும் தேமுதிக கூட்டணி வச்சாங்க, கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சாங்க. எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியல. 2006 2011 வரைக்கும் நல்லது தான் செய்தார் கலைஞர். அப்போ கூட வர முடியல, தெரிஞ்சிச்சு. ஏனென்றால் அப்போ வந்து மின்வெட்டு ஒரு பக்கம், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்தாலே வறட்சிதான் மக்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு அதிகமாயிடுச்சு. எதிர்ப்பு ஓட்டு, கட்ட பஞ்சாயத்து நிறையா, நில அபகரிப்பு நிறையா, இந்த விஷயங்கள்லாம் எதிர்ப்பு ஓட்டு வந்துச்சு 2011. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து அதிமுக வெற்றி பெற்றுச்சு இல்லையா? இப்போ இந்த தடவை என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு முறை வந்து திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே எதிர்ப்பலையா ஆதரவு அலையா, திமுக இருக்கும்போது எதிர்ப்பலை தான் வந்துருக்குது, அதிமுக இருக்கும்போது ஆதரவு அலை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி பலமானா 10 ஆஸ்பெக்டில் ஒரு ஆஸ்பெக்ட் தான் கூட்டணி. மக்கள் வெறும் கூட்டணிக்கு மட்டுமே ஓட்டு போகிறதா எதுவுமே மக்களுக்கு செய்யவே வேண்டியது இல்லையே. செய்யாமல் வெறும் கூட்டணி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிடலாமே, அப்படி கிடையாது. என்ன கூட்டணி இருந்தாலும் சரி, மக்கள் நினச்சா தோக்கடித்துருவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக சும்மாவும் இல்லை. இப்போது அதிமுக திமுக தான் இரட்டை இலக்க ஓட்டு வச்சிருக்கிற கட்சி. டபுள் டிஜிட்டில் ஓட்டு வச்சிருக்க கட்சி 2 தான் இந்த தமிழ்நாட்டில் தனியாக நின்றான். நம்மளுக்கு தெரியும் எல்லாம் 4, 5, நாம் தமிழர் 8 வந்திருக்குது அதிகமாக. இப்போது திமுக பக்கம் டபுள் டிஜிட்டில் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்கள், எதா இருக்கா? அதிமுக பக்கம் டபுள் டிஜிட்டில் கூட்டணியில் இருக்கிற கட்சி இருக்குதா? பிஜேபி இருக்கா? தனியாகவும் டபுள் டிஜிட்டில் வந்துக்குது. திமுக அதிமுக தயவு இல்லாமல் 3வது கட்சியாக இருந்து அவங்க 18% கிட்ட வாங்கி, அப்போது ஒரு ரீசனபிள் கூட்டணி இருக்குது. மாபெரும் கூட்டணி இருக்குதான்றத விட ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ள கூட்டணி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, மற்ற கட்சிகளை சேர்க்கறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம் இருக்கும்போது இந்த மற்ற கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாபெரும் கூட்டணியாக மட்டும் இல்லை, மக்களுக்காக உழைக்கக்கூடிய கூட்டணியாக அதை அடையாளப்படுத்தப்படும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ என்ன ஆகிடும், ரெட்டலையா உதயசூரியனா, திமுகவா அதிமுகவா, ஸ்டாலினா எடப்பாடியா, இந்த லெவலில் வந்து தான் கட்சி நிற்கும். இந்த பைப்போலார் தான் தேர்தல். மற்றது எல்லாமே வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போலா இல்லாமல் 5வது 6வது 7வது போலா இருக்கும். 3வது போல் கூட கிட்ட நெருங்காது. இந்த 2 பேரும் வச்சிருக்கிற வாக்கு சதவீதத்தை கணக்கு போட்டிங்கன்னா 3வது வர்றவங்க வந்து இது 2த்துக்கும் கிட்ட கூட வர முடியாது. அப்போ 5வது 6வது இடத்துக்கு தான் வர முடியும். அதுதான் கண்டிப்பா நீங்க சொல்ற அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணிகளுடைய பலங்கள் பத்தியும் திமுக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற செயல்களை பத்தியும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.